வீடியோஸ் எல்லாம் இருக்கவே கூடாது. நான் ஒரு பாட்டு ஒண்ணு போட்டேன். வாழும் வரை போராடு அப்படின்னு ஒரு பாட்டு நாகேஷ் சார்து. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எடிட் பண்ணி சின்னதா போட்டேன். ஃபர்ஸ்ட்டு சேனல் ஆரம்பத்தில. அதில ஒரு குழந்தை ஜட்டியோட நின்னுட்டுருக்கு போல. அத நான் கவனிக்கவே இல்ல. அது கரெக்ட்டா காப்பிரைட் குடுத்தது இல்லாம, அது உள்ள போய் பார்த்தா எந்த சீனுக்கு குடுத்துருக்கேன் அப்படின்றது கூட சொல்லிட்டாங்க. அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கத்தக்கூடாது, சண்டை போடக்கூடாது. இந்த மாரியெல்லாம் கூட இருக்கு. அவங்கலாம் லைசென்ஸ் வாங்கிட்டு கத்துவாங்க. அந்த மாரி சேனலுக்கு லைசென்ஸ் வாங்கிடலாம். லைசென்ஸ் வாங்குனீங்கன்னா கிளைம் பண்ணலாம். காப்பிரைட் கிளைம் பண்ணலாம். நீங்க யார்கிட்டயாவது ஒரு ஆள் கிட்ட மட்டும் தான் நீங்க வந்து லாகின் பண்ணணும்னு சொன்னேன்ல, அவங்க கிட்ட சொல்லி நீங்க லைசென்ஸ் வாங்குங்க. சேனல் லைசென்ஸ் எடுத்தது இல்லாம, இப்போ கம்மி நீங்க ஏறிடுச்சு, இப்போ கம்மி ஆயிடுச்சு அப்படி சொன்னீங்கல்ல, இந்த கம்மி ஏறுன பீரியட் தான் வந்து 1 வருஷத்துக்குள்ள அது கம்மி பண்ற ஒரு பீரியடா இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இப்பதுலேருந்து நீங்க ஒரு 10 நாளுக்குள்ள உங்களோட டார்கெட் வைக்கணும். அப்போ உங்களுக்கு எந்தெந்த டைம் ஃப்ரீயா இருக்கோ, ஃபுல் டைமே நீங்க நேரலை போடுங்க. வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறதுக்கு எது எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, லாங் வீடியோஸ் 8 நிமிஷத்துக்கு மேல ஒரு வீடியோஸ் எடுங்க. இப்போ உங்களோட வாய்ஸ்லாம் நான் பார்த்தேன். உங்களோட வீடியோலாம் நல்லாருக்கு. உலக நாடும் அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க பேசுறதே ஒரு 8 நிமிஷம் பேசுங்க. 5 பேர் பார்த்தா கூட போதும். வாட்ச் ஹவர்ஸ் ஏறும். அதுவும் வந்து தினந்தோறும் நீங்க வாட்ச் ஹவர்ஸ போய் 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 பார்க்காதீங்க. அந்த மாரி போய் டிஸ்டர்ப் பண்ற மாரி பார்த்தாலும் வந்து சேனல் வேற யாரோ போய் பார்க்குறாங்களோ என்னவோன்னு யூடியூப் லிங்க்குக்கு ஒரு டவுட் வரும். அது மட்டும் இல்லாம வீடியோ போடுறீங்கல்ல, வீடியோ போட்டு உடனே போய் நீங்க வீடியோவ செக் பண்ணக்கூடாது. நீங்க வந்து யூடியூப் ஸ்டுடியோ இருக்கும்ல, அதில போய் தான் நீங்க செக் பண்ணணும். நீங்க டைரக்ட்டா வீடியோ போடுற இடத்துல போய் நம்ம எந்த கையும் வைக்கக்கூடாது. நம்ம வந்து அந்த இது பிரைவேட்டு அப்புறம் வந்து பப்ளிக்கு அதுக்கப்புறம் லைன்ல வந்து இந்த ஏரோ மாரி, இந்த ஒய் மாரி, பின் மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அந்த பின்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அந்த பின்ல போயிட்டு நீங்க போட்டுருங்க அந்த வீடியோவ. அதுக்கப்புறம் டைட்டில் வைங்க. அப்புறம் வந்து உங்களோட ப்ரொஃபைல வந்து நீங்க வந்து எந்த ப்ரொஃபைலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல வரணும்ன்றது கெஸ் பண்றதுக்கும், அந்த வீடியோக்கு மேல பென்சில் மாரி குறி இருக்கும். அத நீங்க டச் பண்ணீங்கன்னா, கேலரிக்கு போகும். அது பெரிய லாங் வீடியோக்கு நம்ம எடிட் பண்ணி வச்சிருந்தோம்னா கேலரிக்கு போகும். அந்த எடிட் பண்ணத டச் பண்ணீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல வரும். ஷார்ட்ஸ்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பென்சில் மாரி அந்த வீடியோவுக்கு மேலேயே இருக்கும். அப்லோட் கொடுத்துட்ட பிறகு, அந்த பின் மாரி இருக்குல்ல, அதில குடுத்துட்ட பிறகு நீங்க இந்த ஏரோ மார்க்ல வந்து டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த இடத்துல வந்து அந்த வீடியோ ஃபுல்லா சீன்லயும் வந்து தள்ளிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த சீன் அதில நல்லாயிருக்கோ அத நீங்க நிப்பாட்டிட்டு சேவ் குடுக்கணும். இது மொத்தமே நீங்க பண்ணிடணும். அதுக்கப்புறம் டெய்லி நீங்க போடுற வீடியோவ இன்னொரு வீடியோ கீழ லிங்க் குடுக்குறாங்கல்ல, அது வந்து ரெகுலர் வீடியோன்னு குடுத்துருப்பாங்க. அந்த ஆர்இன்னு போட்டிருப்பாங்க பாருங்க. அந்த லைன்ல இருக்கும் அது. அந்த லைன் நீங்க டச் பண்ணி லைனா நம்ம வீடியோ காட்டும். அந்த வீடியோவ காட்டும்போது உங்களுக்கு எந்த வீடியோ இந்த வீடியோவுக்கு ஏத்த மாரி வந்து அதுக்கு ரிலேட்டிவா இருக்கோ, அந்த டச் பண்ணீங்கன்னா, அந்த மேல அந்த லிங்க் வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க எழுதுறதுக்குன்னு ஒரு இடம் குடுத்துருப்பாங்க. மேலேயே குடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்க நீங்க ஏதாவது எழுதிட்டு, இது மொத்தம் வேலையும் முடிச்சிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பப்ளிக் உள்ள போயிட்டு, நீங்க வந்து பப்ளிக் குடுக்கணும். அந்த எடிட்டிங் இருக்கும்ல, அது உள்ள போயிட்டு, நீங்க அந்த பின்ல வச்சிருந்த இத எடுத்துன்னு போய் பப்ளிக்ல குடுத்துட்டு, அதுக்கப்புறம் சேவ் குடுக்கணும். இந்த மாரி நீங்க ஒவ்வொரு மாட்டியும் வீடியோ குடுக்கும்போது, முதல்ல வீடியோவ மொத்தம் சேவ் குடுக்குறது எதுல எடுத்துன்னு போய் குடுக்கணும்னா, அந்த லைவ்ல பிரைவேட்டு அதுக்கு மேல ஒண்ணு இருக்கும்ல ஆப்ஷன், பின் ஆப்ஷன். அதுல நீங்க குடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு, நீங்க அதுக்கப்புறம் நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஃபைனலா நீங்க வந்து சேவ் குடுத்துருங்க. வீடியோ சேவ் குடுத்துட்ட பிறகு நீங்க அந்த வீடியோ போய் பார்க்கவே கூடாது. தொந்தரவே பண்ணக்கூடாது. நீங்க என்ன பார்க்கணும்னாலும், நீங்க வந்து வெளியில வந்து தான் நீங்க வந்து பார்க்கணும். யூடியூப் ஸ்டுடியோல போய் பார்க்கணும். இல்ல குரோம்ல போய் நீங்க பார்க்கணும். எப்படி ஓடிருக்கு வீடியோ பார்க்கணுமா? செக் பண்ணணுமா? இதெல்லாம் அங்க போய் பாருங்க. அங்க ஏன் வீடியோஸ் இருக்கு, ஷார்ட்ஸ் இருக்கு, எல்லா ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. அதுல நீங்க போய் பண்ணணும். இந்த மாரி நீங்க தினந்தோறும் நீங்க பண்ண பண்ண உங்க வீடியோஸ் வந்து வாட்ச் ஹவர்ஸ் ஏறும். நீங்க பார்க்கலாம். அத ஏறுறத நீங்க பார்க்கலாம். ஆனா ஓன் வாய்ஸ் நீங்க லைவ் போட முடியல அப்படின்னா 8 நிமிஷம் பேசியே போடலாம். உங்க வாய்ஸ் நல்லா தான் இருக்கு. சரிங்களா? இந்த மாரி பேசி போடுறதுல கூட உங்களுக்கு நெறைய குரோத் ஆகும் உங்க சேனல். இதுதான் அதோட விளக்கம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ரெவென்யூ வந்துரும். ஒவ்வொரு டார்கெட் முடிச்சுட்டே வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் டாலர் வர ஆரம்பிச்சுரும். இதுக்கிடையில நீங்க 3 வார்னிங் வாங்காம இருக்கணும். காப்பிரைட் நெறைய 3 காப்பிரைட்டுக்கு மேல இருக்கக்கூடாது. இதெல்லாம் சேனல்ல போய் நம்ம மானிட்டேஷன் எடுக்கும்போது தான் புடிப்பாங்க நம்மள. எல்லாரும் இப்ப எல்லாம் போடலாம். ஆனா மானிட்டேஷன் மானிட்டேஷன் எடுக்க கிட்ட நெருங்கும்போது தான் எல்லா காப்பிரைட்டும் ஒண்ணா சேர்த்து நம்மளுக்கு சோதனையா வந்துரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஓன் வாய்ஸ்ல போடுறது பெட்டரு. அடுத்தவங்க வீடியோவ எடுத்து போடுறது வேண்டாம். இந்த மாரி யோசிச்சுக்குங்க. எவ்வளவோ கன்டென்ட் இருக்கு. யோசிச்சுட்டு